Hi foodies, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். அது பேர் ரைஸ் பக்கோடா. நம்ம எப்பவுமே முந்திரி பக்கோடா, ஆனியன் பக்கோடா தான் சாப்பிட்டுருக்குறோம். ரைஸ் பக்கோடா இது புதுசாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். மயோனீஸ் சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் குக்கிங் ஆயில், உப்பு, 1/4 கப் ரவா, பெருங்காயம், கொஞ்சம் சோம்பு, கடலை மாவு 3/4 கப், ஒரு பவுல் நிறைய பச்சரிசி சாதம் வடிச்சிருக்கிறேன், கொஞ்சம் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நான் மிக்சியில் இந்த சாதத்தை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாவையும் போட்டு அதிலே நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். உப்பு எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே போடுறோன்னா, நம்ம கலக்கும்போது தனித்தனியாக அங்கங்கே நிற்கும். ஸோ நம்ம மிக்சிலே போட்டு கிரைண்ட் பண்ணிட்டா கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு அளவு. இப்போது தண்ணி விடாமல் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். நம்ம சாதத்தை இதேமாரி கெட்டியாக அரைச்சிக்கணும். அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வாசனைக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட 1/4 கப் ரவா போட்டுக்கலாம். ரவா எதுக்குன்னா நம்மளுடைய பக்கோடா நல்லா கிறிஸ்பாக வரணுங்கிறதால. 3/4 கப் கடலை மாவும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம இந்த மசாலா பவுடரையும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுக்கணுங்க. இந்த பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் பக்கோடாவுக்கு. கொஞ்சம் அடுப்பில் ஆயில், கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கொதிக்க வச்சு இதில் ஊற்றிக்கலாம். இது எதுக்கு ஊற்றிக்கிறேன்னா, நம்மளுடைய பக்கோடா நல்லா இன்னும் கிறிஸ்பாக வரணுங்கிறதால இதேமாரி கொதிக்க வச்ச ஆயில் ஊற்றிக்கிறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ அடுப்பில் பேன் வச்சு அதில் ஆயில் கொதிக்க வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டு பாருங்கள் ஆயில் பாயில் ஆகிடுச்சான்ட்டு. இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வருது. நம்ம ஆயில் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பார்ட்டாக எடுத்து போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம பக்கோடா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கோடா ஃப்ரை பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு மீதியான சாதத்தில் கூட இப்படி பண்ணலாம். நான் பச்சரிசி சாதத்தில் தான் இது பண்ணியிருக்கிறேன். புழுங்கல் அரிசியில் பண்ணால் நல்லா வருமா இல்லைன்னு எனக்கு தெரியல. இப்போ நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் ஆயிலில் செய்யும்போது ஆயில் கிட்ட பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். சம்டைம்ஸ் மேலே கொட்டிக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் பொறுமையாக திருப்பி போடுறேன்.
இப்போ நம்மளுடைய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது. சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அவசியம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. நம்ம மீதம் இருக்கிற மிக்சரையும் எல்லாத்தையும் பக்கோடாவாக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.